ஆனால் இந்த வேதனையை ஏற்படுத்தியது திமுக என்பதை நம்ம மறுத்துவிட முடியாது. நான் பேசிக்கொண்டிருக்கிற இன்றைய தேதி டிசம்பர் 18. இந்த பேசுவதற்கு வருவதற்கு முன்னால மதுரை தல்லாக்குளத்துல பூரணச்சந்திரன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் தீவிர முருக பக்தர். நீதிமன்றம் சொன்னாலும் இவர்கள் தடுக்கிறார்கள். மக்கள் முருகனை வழிபடுவதற்கும் தீபத்தூணில் தீபத்தை ஏற்றுவதற்கும் இவர்கள் தடையாக இருக்கிறார்கள் என்ற மன உளைச்சலில் இன்றைக்கு அவர் தீயிட்டு தன்னைத்தானே குளித்து கொண்டு இறந்து போயிருக்கிறார். அவருடைய இறப்பு மிகப்பெரிய அதிர்ச்சி இன்றைக்கு மதுரை மக்களுக்கு தந்திருக்கிறது. முருக பக்தர்களுக்கு மிகப்பெரிய மன வேதனையை தந்திருக்கிறது. மருத்துவமனையில் அவருடைய சடலத்துக்கு முன்னால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கு திரண்டு இருக்கிறார்கள் என்றால் உயிர் பலியை கூட இன்றைக்கு இந்த அரசு வேடிக்கை பார்க்கும். ஒரு உயிர் அல்ல, பல உயிர்களை கொடுத்தாவது முருக பக்தர்கள் மிக தீவிரமாக தீபத்தூணில் தீபம் ஏற்றும் வரை அவர்களுடைய போராட்டங்களை உத்வேகத்தை கைவிட மாட்டார்கள் என்பது இன்றைக்கு மதுரையில் ஒருவர் தீவிர முருக பக்தர் உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார். இது வேதனைக்குரியது. ஆனால் இந்த வேதனையை ஏற்படுத்தியது திமுக என்பதை நம்ம மறுத்துவிட முடியாது. மிக தெளிவாக சொல்கிறேன், வக்ஃபு போர்டாக இருக்கட்டும், தர்கா கமிட்டியா இருக்கட்டும், தேவையற்ற முறையில் தேன் கூட்டில் கை வைப்பதை போல் தீபத்தூண் விஷயத்துல தர்காவிற்கு சொந்தமானது தீபத்தூண் என்று பேசினால் நாளைக்கு அந்த தர்காவே இருக்காது, தரைமட்டமாக்கப்படும். இது இஸ்லாமியர்களுக்கு நான் எச்சரிக்கையா சொல்றேன். இது அச்சுறுத்துவதற்கு கிடையாது. இது RSS சொல்லல, இதை பிஜேபி சொல்லல, வேலூர் இப்ராஹிம் என்ற சக இஸ்லாமியன் சொல்றேன். அயோத்தியிலிருந்து இஸ்லாமியர்கள் பாடம் படிக்கவில்லை என்றால் நாளைய அயோத்தியாக திருப்பரங்குன்றம் மாறும். இந்துக்கள் எழுச்சி பெற்றுவிட்டு அது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதாக மாறிப்போனால் மிகப்பெரிய சோதனையான காலகட்டம் இருக்கும். சும்மா திமுகவுக்கு பின்னால் இருக்கிற இஸ்லாமியர்கள் சொல்லலாம் இது தமிழ்நாடு, இங்கு பாஜக வராதுன்னு. இதே மாதிரிதான் கம்யூனிஸ்டுக்காரர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். கேரள மாநிலத்தில் கேரளாவின் தலைநகரையே இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி பிடித்திருக்கிறது. நாளை தமிழகத்தில் ஜார்ஜ் கோட்டையை பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி பிடிக்கும் பொழுது, அங்கு தீபத்தூண் ஏற்றும் பொழுது இஸ்லாமியர்களுடைய நிலை என்னவாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு வெளிப்படையாக இஸ்லாமிய மதகுருமார்கள், ஆலிம்கள், இஸ்லாமிய அமைப்புகள் அறிக்கை விட வேண்டும்.